அண்மை செய்தி. தரமணி அரசு மகளிர் பாலிடெக்னிக் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் ராம்குமார். தற்போது காவல்துறையின் தரப்பில் போக்சோவில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. வழக்கு குறித்தான முழுவதுமான விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக கடந்த 16ஆம் தேதி சென்னை தரமணியில் உள்ள அரசு மகளிர் பாலிடெக்னிக் மாணவி இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய நபருடன் சேர்ந்து கண்ணகி நகரை சென்று கொண்டிருந்தார். அப்போது 7 பேர் கொண்ட கும்பல் அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி இந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் அந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த கல்லூரி மாணவியை கல்லூரியை விட்டே நீக்கி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தரமணி போலீசாருக்கு புகார் அளிக்காத நிலையில் இந்த குழந்தை நல ஆர்வலர்கள் புகார் அளித்தனர். அந்த புகாரின் பேரில் அந்த குழந்தையிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் தற்போது இந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 10 நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் தொடர்பாக போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் தரமணி அனைத்து மகளிர் காவல்துறையினர். குறிப்பாக கடந்த 4 தினங்களாக இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட மாணவர் அமைப்புகள் தொடர்ந்து போராடி வந்தனர். ஆனால் இந்த பாலிடெக்னிக் கல்லூரி நிர்வாகம் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக இந்த சம்பவத்தை மறைக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த நிலையில் குழந்தை நல ஆர்வலர்கள் புகாரின் பேரில் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கடந்த 16ஆம் தேதி கல்லூரி விடுதியை விட்டு தனது தோழியுடன் புறப்பட்ட அந்த மாணவி மறுநாள் காலை வந்திருக்கிறார். இது தொடர்பாக மாணவிகள் மாயமானது குறித்து கல்லூரி நிர்வாகம் காவல்துறையில் புகார் தெரிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் அந்த கல்லூரி மாணவி மறுநாள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும் உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டு மிகவும் ஆபத்தான நிலையில் வந்திருக்கிறார். மாணவியின் தாயாரை அழைத்து கல்லூரியை விட்டே நீக்கிய இந்த பாலிடெக்னிக் கல்லூரி நிர்வாகம் அவரை புகார் தெரிவிக்கவும் கூடாது என மிரட்டி இருக்கிறது. அதே போல அந்த மாணவியின் சகோதரனை அழைத்து இந்த மாணவி குறித்து வெளியே சொன்னால் வேறு மாதிரியான விவகாரம் பெரிதாகிவிடும் என்ற காரணத்தினால் மிரட்டி இருக்கிறார்கள். இதனை கையில் எடுத்த குழந்தை நல ஆர்வலர்கள் இந்த புகார் தொடர்பாக பல்வேறு விசாரணையில் இறங்கி இருக்கின்றனர். நேற்று காலை முதல் கல்லூரியில் உள்ள விடுதி மாணவிகளிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்றது. இந்த நிலையில்தான் அந்த மாணவியை வீட்டுக்கு சென்று அதாவது குழந்தை நல ஆர்வலர்கள் மற்றும் குழந்தை உள்ளிட்ட அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டதில் அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தற்போது தரமணி அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குற்றவாளிகள் யார் என்பது குறித்து இதுவரை பெயர்கள் வெளியிடவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது 10 நாட்களுக்கு பிறகு போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ராம்குமார், விவரங்களுக்கு நன்றி.